நான் கொலகெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுவேன். இன்னைக்கு அப்படி கூட்டியாந்து அரமனையிலிருந்து தகவல் வந்து உனக்கு தெரியாதா? என்ன தகவல்? நம்ம எவ்வளவுதான் தனியா சுத்தினாலும் அரமணை மகாராஜாவுக்கு கட்டுப்பட்டவங்க நம்ம. அவங்க ஒரு உத்தரவு போட்டாலும் நம்ம அது செஞ்சாகணும். அவர் சொல்றதை நம்ம செஞ்சாகணும். அப்புறம் அதை விட்டுட்டு நம்ம தலை நம்ம கழுத்துல இருக்காது. அதுக்காக தான் நான் ஒண்ணு தேடி வந்தேன். நான் ஒருத்தர சொல்ற எல்லா வேலையெல்லாம் பார்க்க முடியும். அது என்ன அரமனையில ஒரு நல்ல பெரிய உத்தியோகமா கொடுத்திருக்காங்க. என்ன உத்தியோகம்டா? நீ வெள்ளைப்பூடு, நீ வெங்காயம். ஆமா வெங்காயம். என்ன ஆமா பாம்பு பல்லி சொல்ற காதுல வாங்குறியா? சொல்லு. காதுல வாங்க சொன்ன. காது கேக்குதா? காது கேக்குதா? என்ன 4 பேர் இந்த வாங்க வாங்க. 3 பேர் தான் வந்தா. அந்த தெற்காய் வேலை காணமே. தெற்காய் வேலை காணமா? எங்க போனாங்க? ஏண்டா கூட வரலையா அவன்? செவிதை கட்டி குடிட்டு வரணும். அவனோட நான் பண்ற பாரு ஒட்டி சொல்றே கேளு. உள்ளாத களவாணி அண்ணே நேத்து ஆடுதேன். ஆமா சும்மா சொல்றாங்க. சும்மா சொல்றாங்க. என்ன அவர் உள்ளாத களவாணி. நான் எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா? ஐயா வேற உட்கார்ந்திருக்கா. ஆமா போய் நான் எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா? எத்தனை? ஒருத்தனை தலையை வெட்டினேன். அவன் பாட்டுக்கிட்டு சொல்லி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். பாட்டு தலையை விட்ட பிறகு பாட்டு பாடினானா? இன்னொருத்தனை கையை வெட்டினேன். சரி அவன் கணக்கு பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து கணக்கு பிள்ளை வேலை. அடுத்து இன்னொருத்தனை கால ரெண்டி வெட்டினேன். அவன் நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சப்பரம். இப்படி யாரே வெட்டுவையா? என்ன பண்ண தெரியுமா? எனக்கு என் பக்கத்து வீடு ஏற்கனவே ஆகாது. இந்த சமயத்தில் பேசலாம். அவன் சந்தை போறோம்னு கையில கயிறு எடுத்துக்கிட்டு ஆடு வாங்க போயிருவான் போல இருக்கு. சரி இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? இவன் வாயை வச்சுட்டு சந்தைக்கா போறேன்னு கேட்டுருப்பான் போல இருக்கு. இவன் மாசையில சரி அவன் என்ன வந்து அடிக்கிறான். ஏன் நீ கூட இடத்துல என்ன சாத போறேன்னு கேட்கிறியா? இவன் சந்தைக்கு போறியான்னு கேட்டிருக்கான். தெத்துவாய் பையன். சரி அவன் வந்து என்ன அடிக்கிறான்? நீ சொல்லி கொடுத்தா அவன் என்ன சாத போறியான்னு கேட்கறான்டா. சந்தைக்கு போறியான்னு ஏட்டிக்கு போட்டியா உலகம் நடக்குது. போற உலகமே இப்ப பூரா தலைக்குள்ள போயிருச்சு. என்னது இந்த சண்டைய பத்தியா வருவான் பாருங்கப்பா. வந்து 3 பேர் கூட போறான். ஒரு காவக்காரன் வீசா. ஒரு பக்கம் மேல பாக்குது, ஒரு பக்கம் பூமியை பாக்குது. இந்த மாதிரி வீசியா எப்படி கொலை பண்றது தெரியும்? அரமனையில உத்தரவு போட்டுருக்காங்கல்ல. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா கேட்கறாங்க. என்னமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? முள்ளா மாதிரி நல்லா இருக்கீங்களா? அவன் சொல்றத நீ எடுத்து சொல்லு. நீங்க எங்க போனீங்க? அது விளக்கு வச்சா ஊரு பூரா இன்னைக்கு கேட்டியா? வெளியே வேற மாதிரி கேக்குதுதான். ஊரு பூரா தேடி நீ எங்க? நான் உங்க தேடிட்டு இருக்கேன். என்ன அவனை தேடுறான். அவன் நம்மளை தேடுறான். ஒரு காரணம் வரையா? சரி நேத்தியே ஒரு வேலை சொல்லியிருந்தோம்ல, எங்க போன? ஏன் கேக்குற? என்ன கேக்குற? இல்லையா கேக்குற? உங்க பாட்டை ஏன் செத்து போயிட்டாரு? அப்பத்தா வயல்ல கம்பவுண்டர் நல்லா விளைஞ்சு வந்தது. மயில் உருகிட்டு போயிட்டான். வேற ஒண்ணும் இல்ல. அது ஏன் மயில முழுகிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. மயில முழுகி போயிடுச்சு. நீ காவலுக்கு இருந்த ஐயா செத்து போயிட்டாரா? ஆமா கேட்டு போனல.
வரன்ல இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்பத்தான் கேதத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் வரல. அப்பதான் பட்னியா கிடக்கு. சாப்பாடு கொண்டு போனேன். ஐயோ காப்பாத்து ஐயோ காப்பாத்துன்னு சொல்லிட்டு அரண்மனை இருக்குது. ஒரு ஆள் கீழே இருக்குது. உங்க அப்பதான் காலம் நிறைய இருக்கு. ஒத்த காலம் ஓஹோ நீ ஒரு காடு நரி ஒரு காடு. நரி ஒரு காடு. அது நீ அங்கிட்டு சரி பாவம் அவங்க அப்பத்தா ரெண்டா கிழிஞ்சு போச்சு. நீ அதை கட்சி கொடுத்தா கையில போங்க கருவ மரத்து பீஸ்ல எடுத்து ஒட்டி பார்த்தாங்களா? அவன் என்ன பண்ணுவான்? கருவ பீசனுக்கு ஒட்டுற தன்மை இல்ல. நீ வேற எதிர வச்சு ஒட்டிருக்கணும். முருகா பீசன் கிடைச்சிருக்காரு. என்ன பண்ணு? நாகால ரெண்டு பக்கம் நட்டு நக்கி கூட அப்படியே ஓட்டி விட்டு சரி ஓட்டுமே. சரி சரி பாபுடா கெஞ்சிடாண்டா அப்பத்தா ஒட்டி கொடுக்கலாம். நீ நல்லா வேலை பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி உனக்கு ஆச்சு? எங்க அக்கா மணியன் கடை உங்க அப்பதான் பணியார கடை வச்சிருந்தது. சுட்டதெல்லாம் வித்துருச்சு. உனக்கு கொடுக்கல. உன்னால கேட்டுட்டு இருந்தேன். அப்ப பணியாரா கேட்டுட்டே இருந்தேன். போயிடுச்சா? சுட்டு வச்ச மணியா தேடிக்கொண்டு கல்லு வச்ச மணியா அதனால சூடு அங்கே வாயில போட்டேன். நான் சுட்டதால அதுக்கு நான் மறுத்து சொல்றேன் கேளு. அப்பத்தாவ மோத்தமாய் சொல்லி வாயை கொப்பளி அண்ணன் கெட்டு போய் அது வேண்டாம்ங்க. நான் சொல்றது கேளுங்க. நாய் வந்து வாய் வந்து வச்சுனா எங்க வைக்கிறது மருந்து? அப்புறம் அதுதானே சரியாகணும்டா. நாய் சாப்பிட மருந்து கிடைக்கும். நாய் வந்துருச்சு பாருங்க. யானை பக்கம் பூனையும் பக்கம் இருக்கு. பாத்தியா நீ அடிச்ச அடியில அவனுக்கு சரியாயிடுச்சு. நம்ம வாட்டுக்கு வேலையை வெட்டிமா தெரிஞ்சோம். நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று. இந்த ராசா பார்த்த வேலை கூப்பிட்டு 2 வயசுக்குள்ள பிள்ளை பூரா வெட்டு இருந்தார். இந்த பாவம் நம்மளுக்கு இருக்கிறாங்க. ஆமையா என்னமோ ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கான். அந்த குழந்தைய அரண்மனை கொண்டு வரலாம். யாரும் கொண்டு வரலையா? அந்த குழந்தையினால நம்ம ஏரோது மன்னருடைய ஆட்சி கவிழ்ந்துருன்னு அவன் சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஏரோது மன்னர் அந்த எருசலேம் பகுதியில் உள்ள 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வெட்ட சொல்லி ராசா உத்தரவு. மன்னர் உத்தரவு, மகேசன் உத்தரவு நம்ம மீற முடியுமா?